Hi viewers, welcome to PG's Chronicle channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி ரசம், அதாவது டொமேட்டோ ரசம் பார்க்க போகிறோம். புளி சேர்க்காமல் இந்த ரசம் வைக்க போகிறோம். ஸ்பெஷாலிட்டி அதுதான். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ரசம் நிறையா வைக்கிறோன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 2, மிளகு வந்து 1.25 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, பூண்டு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் 2 கருவேப்பிலை, இன்னும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்யுங்கிற பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்க அதில் போட்டுருங்க. எப்போவுமே தக்காளி நறுக்கிறப்ப இந்த பார்த்திங்களா அதுக்கு மேலே ஒன்று இருக்குல்ல எல்லோ கலரில், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த தக்காளி கைனால் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. ஓகே, கைனால் மசியல் பண்ணணும். ஏன்னா புளி வந்து நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டாங்க. அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம் புளி அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம புளி சேர்க்காமல் ரசம் செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இப்போ தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா மசிச்சு விட்டுட்டேன் தக்காளியை. ஸோ இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேவையான தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒன்றில் 2 தக்காளி எடுத்துருக்கோம். அந்த தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அதுக்கு தேவையான ரசத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பொருளை அரைச்சிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த என்ன சொல்கிறது உரல் மாதிரி இடிக்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு இடிச்சுக்கோங்க. இல்லாதவங்க மிக்ஸில் அரைச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிளகு, தென் ஜீரகம், தென் பூண்டு, இதில் 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலையாக இதில் போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது மிக்சியில். ஜஸ்ட் அது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள் போதும். ஸோ இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சரியா? இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தக்காளி ரசம். ஸோ நம்ம சீக்கிரமே செஞ்சிடலாம், அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் தக்காளி சேர்த்துக்கிறது வந்து டைஜஷனுக்கும் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபஸ்ட்டு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு நல்லா வெடித்ததும் காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் சேர்த்துக்காங்க. நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்கிறப்ப காஞ்ச மிளகாய் சொல்லலை, பட் காஞ்ச மிளகாய் ரெக்கையர், காஞ்ச மிளகாய் ப்ளஸ் கருவேப்பிலை, இது 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும், இல்லைன்னா கசக்கும். ஸோ கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சோம் இல்லையா பூண்டு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு அந்த விழுதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தென் சின்ன வெங்காயம் ஆறு பெரிய வெங்காயம், உங்களுக்கு என்ன வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த மிளகு ஜீரகம் அரைச்சி அந்த எண்ணெயில் போட்டு வதக்கினாவே அதோட ஸ்மெல்லே அப்படியே நல்லாயிருக்கும்.
அது ஒரு வகையான ஸ்மெல்லு. ஸோ இப்போ இதை வதக்கிட்டு நம்ம தக்காளி வந்து மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கையில், அதை அப்படியே ஊற்றிடுங்க. அவ்வளோதான். ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு வந்து உப்பு வந்து நீங்கள் இப்போவே போடணுங்கிறது கிடையாது. ஏன்னா நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிற நேரத்தில் நீங்கள் சால்ட்டு போட்டால் போதுமானது. ரசத்துக்கெல்லாம் வந்து எப்போவுமே உப்பு போட்டு நீங்கள் கொதிக்க வைக்காதீங்க. கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஓகே, இப்போ ரசம் நல்லா கொதிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணிடலாம்? ஓகே, டன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தென் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. ஸோ சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, சூப்பர்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃப்ரம் பிஜிஸ் கிரானிக்கல் சேனல். பை பாய்.